டே 78 ஆஃப் 100 டேஸ் சேலஞ்ச். ஸோ மார்னிங் வேக்கப் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு எம்ப்டி ஸ்டொமக்கில வெயிட் தான் செக் பண்ணேன். நேத்து கம்பேர் பண்ணுறதுக்கு இன்னைக்கு வெயிட்ல வந்து 450 கிராம்ஸ் வந்து வெயிட் இன்க்ரீஸ் ஆயிருக்கு. தென் ஃபர்ஸ்ட்டு ட்ரிங்க்குக்கு வந்து ஓவர் நைட் சோக் பண்ணியிருந்த ஜீரா வாட்டர் தான் எடுத்துக்கிட்டேன். ஹஸ்பண்ட் ஆஃபீஸ்க்குலாம் அனுப்புனதுக்கு அப்புறமா ரொம்ப லேட் ஆயிடுச்சு என்னோட பிரேக்ஃபாஸ்ட் எடுக்கவே. ஸோ ரொம்ப கம்மியா தான் பிரேக்ஃபாஸ்ட் எடுத்திருந்தேன். ஒரு கப் வந்து ட்ரை ஃப்ரூட்ஸ் அண்ட் நட்ஸ்லாம் ஊற வச்சு எடுத்த ஸ்மூத்தியும், அது கூட வந்து ஒரு ஹாஃப் ஆப்பிளும் எடுத்துக்கிட்டேன். தென் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட லேட் ஆனனால, லஞ்சுமே வந்து ரொம்ப சிம்பிளா வந்து ஒரு கொய்யாப்பழம், அது மட்டும் இல்லாம மார்னிங் மிச்சம் வச்சிருந்த ஒரு ஆப்பிள். அது மட்டும் நான் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் ஓவரால் எடுத்திருந்தேன் லஞ்சுமே. தென் எனக்கு இங்க வந்து ஈவினிங் வாக்கிங் போலாம் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேன். பட் எனக்கு என்னமோ தெரியல. அப்பார்ட்மெண்ட்ல ஒரு ஒரு 10 ரவுண்ட் அடிச்சாலே எனக்கு வந்து 10K ஸ்டெப்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிரும். பட் இங்க வந்து குட்டி இடமா மாடிங்கிறது. ஸோ எனக்கு வந்து வாக்கிங் போறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டே வரமாட்டேங்குது. ப்ளஸ் எனக்கு கீழ போயிட்டு வரவும் எனக்கு சேஃப்டியா ஃபீல் ஆகல. அதனால நான் ஸ்டார்ட் பண்ணாமலே இருந்தேன். சரி எப்படியாவது ஸ்டார்ட் பண்ணுவோம், பழகி தானே ஆகணும் அப்படின்ட்டு, ஒரு 1/2 அன் ஹவர் டூ 45 மினிட்ஸ்க்குள்ள தான் நான் வாக்கிங் பண்ணியிருப்பேன். நாளையிலேருந்து கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் பண்ணி ஒரு 10K ஸ்டெப் கொண்டு வந்துருவேன். ஸோ வாக்கிங் போயிட்டு வந்ததுக்கப்புறம் நைட்டு டின்னருக்கு வந்து ஒரு மில்லட் தோசை, அது கூட வந்து தக்காளி சட்னி தான் எடுத்திருந்தேன். இன்னும் சிஸ்டம் எதுவுமே நாங்க வந்து ஃபிட் பண்ணல. ஹஸ்பண்டுக்கு லீவ் டைம்ல தான் ஃபிட் பண்ணணும். ஸோ அதனால வந்து இப்போ ட்ராக்கர் எதுவுமே என்னால ஃபாலோ பண்ண முடியல. ஸோ மத்தபடி இதுதான் ஃபுல்லா சாப்பிட்டது. வாட்டர் கரெக்ட்டா நான் இன்டேக் பண்ணிட்டேன். ஜங்க் ஃபுட்டுமே நான் எடுத்துக்கல. ஓவரால் அவ்வளோதான் இன்னைக்கு நான் ஃபாலோ பண்ணது. நாளைக்கு மீட் பண்ணலாம். பாய்.